பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்கிற இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாமோ பார்த்துடலாம் வாங்க. வாழைக்காவை இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வைக்கணும், அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். கரம் மசாலா பவுடர், அப்புறமா ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், சால்ட், இதெல்லாமே 1 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கணும். நான் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து 2 மீடியம் சைஸ் பனானாக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணுறதுனால மசாலா வந்து இந்த வாழைக்காய்க்கு நல்லா ஸ்டிக் ஆகும். இந்த மசாலாவை பனானா பீசஸ்க்கு எல்லா பக்கமும் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப்பு, மசாலா வந்து ஈவனாக கோட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் அந்த பனானா பீசஸை ஜஸ்ட் பிளேட்டில் சும்மா ரப் பண்ணுங்கள், ஈவனாக கோட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி. மேரினேட் பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மசாலா கோட் பண்ண இந்த வாழைக்காய் பீசஸை ப்ளேஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு பக்கத்துக்கு டர்ன் பண்ணிக்கணும். எல்லா பீசஸும் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த பக்கம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். ஆயில் கம்மியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தான் ஆகும். இப்போ இந்த பக்கமும் 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணுறதுனால இந்த டிஷ்க்கு சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணதுனால ஃப்ளேமை லோவாக வச்சுடுங்க, ஏன்னா பூண்டு சீக்கிரமாக பர்ன் ஆகிடும். இனிமேல் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபிஷ் இல்லாமலே ஃபிஷ் ஃப்ரை லெவலுக்கு இருக்குங்க இந்த வாழைக்காய் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது, அதெல்லாம் கூட பார்த்துட்டு எப்படி இருக்கோ எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.